பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இங்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டத்தினால் நாங்கள் இங்கு ஒன்றி கூடி வரவில்லை. மாறாக தூயாவியானவரின் வழிகாட்டுதலால் நாங்கள் இங்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. அதற்காக தூயாவியானவர்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும் உமது வார்த்தை மட்டுமே எங்களுக்கு ஒரு எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோ நாங்கள் இன்று கேட்க போகும் அனைத்து வார்த்தைகளையும் நீர் தாமே அதனுடைய உண்மையையும் ஆழ்ந்த அர்த்தத்தையும் எங்களுக்கு புரிய வைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு அருளையும் கிருபையும் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இறைவனின் படைகலன்களை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். அந்த படைகலன்களை எப்படி நாங்கள் உபயோகிப்பது, எந்தெந்த நேரத்தில் நாங்கள் அதை போட வேண்டியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் போராட்டம் மனிதர்களை சார்ந்து அல்ல, மாறாக விண்வெளியில் நடமாடும் தீ ஆவிகளோடைய அந்த வாயில்ஸ், அந்த டிசப்ஷனை எதிர்த்து போராடுகின்றோம். அதை எங்களுக்கு அறிய வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போகின்றீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய அகக்கண்களை திறந்து நாங்கள் இந்த வார்த்தையை எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு அருளையும் ஆசையையும் கொடுத்ததற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். நாம படைகலன்களை பத்தி பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம திருப்பி அந்த வசனத்தை பார்ப்போம். அந்த வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபேசியர் 6:10. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து, நாம என்னைக்குமே ஆண்டவரோட இணைந்து இருக்கணும். யோவான் 15:5 நாம பார்க்கிறோம், நானே திராட்சை கொடி, நீங்களோ அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி தர முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த போராட்டத்துல நாம வெற்றி பெறணும்னா, அந்த கடவுள் அருளிய அந்த வெற்றியை நாம சரிவர அதை கடைபிடிக்கணும்னா, அந்த வெற்றியில் நாம வாழணும்னா நாம் என்ன பண்ணணுமா? இணைந்து இருக்கணும். அப்படி ஆண்டவரோட இணைந்து இருக்கும்போது பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். ஆண்டவருடைய வலிமையும் ஆற்றலும், ஸ்ட்ரென்த் அண்ட் மைட், பவர் அண்ட் மைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். பிரேஸ் காட். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இணைந்து இருக்கும்போது 15 நம்ம யோவான் 15:5 என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி என்ன பண்ணும்னா, அந்த கிளைகளுக்கான ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சக்தியையும், அந்த சாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த கனி தர்றதுக்கான ஒரு எபிலிட்டிய அந்த சாப்ல இருந்தா அந்த பிரான்ச் எடுக்குது. பிரேஸ் காட். அப்போ நாம எப்போதும் அந்த இறைவன் கொடுத்த அந்த வெற்றியில நிலைத்து இருக்கணும்னா அவரோட நாம இணைந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடவுள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அதை செயல்பட முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எமோஷன்ஸ் உங்களை டேக் ஓவர் பண்ணும். அந்த எமோஷன்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம என்ன பேசுறோம்,
என்ன இது பண்றோம்? ஏடாகூடமான வார்த்தைலாம் வரும். யார பார்த்து பேசுறோம்? அந்த மாரிலாம் நெறையா விஷயம் நம்ம தெரியாம நம்ம வந்து பண்ணிருவோம். அப்போ கடவுளோட இணைந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? வலிமையிலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுவீர்கள். அந்த வலிமையும் ஆற்றலும் எங்க இருந்து வருதுன்னா, அதுதான் இங்க குடுத்திருக்காரு பாருங்க. அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி, கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். இந்த வலிமையும் ஆற்றலும் எங்க இருந்து வருதுன்னா, கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அங்க இருந்து தான் வருது. பிரைஸ் காட். அது மட்டும் இல்லாம, அலகையின் ஏமாற்று வழிகள். அதாவது இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அ ஒரு உங்களுக்கு முன்னாடி எங்கேருந்தோ ஒரு கார் திடீர்ன்ட்டு ஒழுங்கா போயிட்டு திடீர்னு உங்க முன்னாடி வந்து நிக்குது. இடிக்கிற மாரி வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தால இடிக்காம அந்த கார் நின்னுடுச்சு. இப்போ நீங்க வந்து கார திட்டுவீங்களா? மனுஷன திட்டுவீங்களா? கார திட்டுவீங்களா? இல்ல ஓட்டிட்டு வந்தவங்கள திட்டுவீங்களா? ஓட்டிட்டு வந்தவங்கள திட்டுவோம். கரெக்ட்டா? ம். ஆனா, நாம மத்தவங்களோட மத்தவங்க நமக்கு எதிர்த்து வரும்போது, நாம ஏன் ஓட்டாம எதிர்த்து வரவங்கள திட்டுறோம்? இப்ப நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது செஞ்சேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்னைய திட்டுறீங்க. மாறாக நாம இந்த படைகலன்கள வச்சு நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் பார்த்தோம்னா, இது வந்து அப்போ நாம என்ன பண்றோம், எதிர்த்து வரவங்கள நாம வந்து சண்ட போடுறோம். ஆனா, இந்த படைகலன் வழியா நம்ம என்ன அறிந்திருக்கின்றோம்னா, சாத்தானின் ஏமாற்று வழி. அவன் என்ன என்ன பண்ணுவான்னா, நம்ம ஏமாத்துறது தான் அவனுடைய வேலை. அந்த டிசெப்ஷன் தான் அவனுடைய வேலை. உனக்கு இவன் தான் எதிரி அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனா உண்மையான எதிரின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான். தேவையில்லாத பிரச்சனைகள மனுஷர்கள் மூலியமா கொண்டு வர்றது. ஏன்னா, இதெல்லாம் கொண்டு வந்தா தான் உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்க முடியும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த படைக்கலன்களை கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். அததான் பவுலடிகளார் கண்டுபிடிச்சு நமக்கு எழுதியிருக்கிறார். அதான் ஏன் அப்போ அதான் ஒண்ணொன்னா கருத்து பாரு. முதல்ல என்னது? ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். இணைந்திருந்தா அவளோட வலிமையும், ஆற்றலும் நமக்கு வலுவூட்டும். அந்த வலிமையும், ஆற்றலும் எங்கேருந்து வரும்னா, படைக்கலன்கள்லேருந்து வருது. அத வச்சு என்ன பண்றது? அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும்படி நாம வந்து படிக்கிறோம். அப்போ ஏன் அழகையின் ஏமாற்று வழின்னு பார்த்தா, அததான் ஒரு வழி எங்க பவுலடியார் 12ல சொல்றாரு. ஏனென்றால் நாம் மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு மட்டும் கிடையாது. என் குழந்தை இப்படி இருக்கான். என் கணவர் இப்படி இருக்கிறாங்க. என் மனைவி எப்படி இருக்கிறாங்க. என் சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க. அவங்கள நாம வந்து அ க ஆ நாம என்ன பார்க்குறோமோ, அத தான் பேசுறோம். அது ஒரு ஏமாற்று வழி. ஆனா நாம என்ன பேசணும்? கடவுள் என்ன சொல்றாரோ, அத நாம பேசணும். நம்ம கடவுள் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நீங்க பேசுங்க. எத பார்க்குறீங்களோ, அத பேசாதீங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த குழந்தைகள் இருக்கிறது அந்த மாரி நம்ம பேசுறத விட்டுட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த படைக்கலன்களை போட்டுக்கொண்டு, உண்மையான எதிரி யாருன்னு பார்த்து, அவனுக்கு நெத்தி அடி அடிக்கணும். அதுதான் கடவுள் இந்த படைக்கலன்களை நமக்கு கொடுத்துள்ளார். அடுத்தது பாருங்க. எனவே பொல்லாத நாள் வரும்போது, இதுதான் பொல்லாத நாள். நாம இருக்கிறது தான் பொல்லாத நாட்கள். நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் எல்லாம். எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு வெற்றி பெற்று நிலைத்து நிற்க வல்லமை பெறும்படி. நம்ம அதாவது வெற்றி ஒண்ணு, வெற்றி பெறுறது ஒண்ணு. அடுத்தது வந்து அந்த வெற்றிய நிலை நிற்க வைக்கிறது ஒண்ணு. அதாவது இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு டீம் வந்து கப் வின் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த வருஷம் ஒரு டீம் வந்து கப் வின் பண்ணும். ஆனா எந்த டீம் வந்து நிலைத்து நிற்காங்க. இந்த வருஷமும் நாங்க தான், அடுத்த வருஷமும் அவங்க தான். அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு போம்போது, அதுதான் நிலைத்து நிற்கிறது. வெற்றியில நிலைத்து நிற்கிறது. நாம வெற்றியில நிலைத்து நிற்கிறோமா? அதுதான் நமக்கு க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றாச்சு. சரி, அந்த வெற்றி இன்னையோட முடிஞ்சுதா? இல்ல. அது நாளைக்கும் நிலை நிற்கணும். நாளான்னைக்கும் அத நிற்கணும். அடுத்த வாரத்துக்கும் அத நம்ம அந்த வெற்றியில நிலைத்து நிற்கணும். அடுத்த மாசமும் நிலைத்து இருக்கணும். அடுத்த வருஷமும் நிலைத்து இருக்கணும். அடுத்த நூற்றாண்டிலும் உங்கள் குழந்தைகள் வழியாக அந்த வெற்றியில் நாம் நிலைத்திருக்கும் வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த படைகலன்கள்ன்றது முக்கியம். அப்போ இந்த படைகலன்கள வச்சு நம்ம என்ன பண்றோன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம என்ன பார்த்தோம்? உண்மைய பத்தி பார்த்தோம். நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் 2 அதையும் பார்த்துட்டோம். அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். அதையும் பார்த்துட்டோம். 3 காஸ்பல் ஆஃப் பீஸ். 4வது என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரேஸ் தி லார்ட். விசுவாசம் என்றது கடவுள் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அது வகிக்கிறது. விசுவாசம் இல்லைன்னா நம்மளால எதையும் பெற முடியவே முடியாது. கடவுள் செய்து முடித்த அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா விசுவாசம் நம்மளுக்கு தேவை. அந்த விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னா அந்த விசுவாசம் கடவுளுடைய வார்த்தைகள் இருந்தா விசுவாசம் வருது. விசுவாசம் எப்படி வரும்? கடவுளை வார்த்தையை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். கடவுளுடைய வார்த்தை தான் உண்மை. அதுல என் நிலையிலும் அதை பிடிச்சுக்கொள்ளணும். எந்த பிரச்சனை அதை என் நிலையிலும் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க மூழ்கி போற தருணத்துல இருந்தாலும் சரி, நீங்க அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு அந்த நம்பிக்கை எனும் கேடயத்தை பிடித்து கொண்டீங்கன்னா அதுல இருந்து உங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துட முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நாம எப்போ இந்த நம்பிக்கைய அப்படி பிடிச்சுப்போன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் வரும்போது சரி, ஒரு வாரம் இருக்கு, ஒரு மாசம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ஒரு வாரம், ஒரு 15 நாள் இருக்கே, பாத்துக்கலாம். 10 நாள் இருக்கே, பாத்துக்கலாம். 5 நாள் இருக்கேன்னு பாத்துக்கலாம்னு இருக்கும்போது 5வது நாளுக்கு பயம் பயம் வந்துரும். ஐயையோ! இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலையே, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நாம என்ன பண்றோம்? அப்படி தேடி கண்டுபிடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி, அன்னைக்குள்ள வேலைய முடிச்சுருவோம். திருப்பியும் இது அடுத்த மாசம் இதே தான் கன்டின்யூ ஆகும். ஆனா, நாம என்ன பண்ணணும்னா, 30 நாளும் சரி, 1 நாளும் சரி, நம்ம கண்டிப்பா நம்ம கடவுளுடைய வார்த்தைய அப்படியே பிடித்துக்கணும். நான் இப்படிதான் பண்ணுவேன். 30 நாள் இருக்கே பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது, கடைசியில 5வது நாள் இருக்கும்போது பயம் எடுத்துரும். அந்த சமயத்துல நம்மளுக்கு விசுவாசமும் வராது, நம்பிக்கையும் வராது, எதுவுமே வராது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ என் நிலையிலும் நம்பிக்கை எனும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். இந்த தீக்கணைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ற அந்த பொய், அவன் நம்மள அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வைல்ஸ்ன்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த அந்த இதை எல்லாமே தீக்கணைகள் தான். அன்னைக்கு நாம பார்த்தோம். அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஜெலசி என்ற ஒரு தீக்கணையை எடுத்துட்டு வருவான். வெறுப்பு என்ற தீக்கணையை எடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் எது உங்களை தடுத்து நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம், நம்பிக்கை. அதாவது இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, யாரு அ அ இந்த நரகத்துக்கு போவான்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தையும் கடவுள் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் இல்லாதவன் மட்டும் தான் என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு போவான். வேற யாரும் போமாட்டாங்க. There's only one sin called unbelief which leads people to the hell. ஒரே ஒரு பாவம். என்ன? கடவுள் மேல நம்பிக்கை வைக்காததும், விசுவாசம் வைக்காததும். அந்த ஒரு பாவம் தான் ஒரு மனிதன அ நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. சாத்தான் நரகத்துக்கு போறது உறுதி. அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்ன்றது நமக்கு தெரியும். ஆனா, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நம்பிக்கையே வைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன பண்றான்? அதனால தான் அவனுக்கு நரகம் நிச்சயமா இருக்கு. அந்த இவ்வளோ நாள் வரைக்கும் அவன் ரிப்பென்ட் பண்ணானா ஓகே. இல்லன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது அவன் சோலி. புரியுதா? அப்போ அந்த தீக்கணைகளை எல்லாம் இந்த நம்பிக்கை என்னும் கேடயத்தால் அடை அ அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகள் எல்லாம் அணைத்து விட முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த இன்னொரு தீக்கணை என்னன்னு சொன்னா, நமக்குள்ள வர அந்த எண்ணங்கள்.
தேவையில்லாத ஒரு எண்ணம் வருது தெரியுமா? அது எல்லாமே அவன் கொண்டு வர அந்த தீக்கணை. அப்போ அந்த 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 ஷீல்டான ஃபேத்ன்னு இருந்தா அந்த கேடயம் என்னன்னா அப்படியே தடுத்து நிறுத்தும். பட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். உங்க மேல ஒண்ணும் படாது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த நம்பிக்கை என்னும் கேடயத்த நாம எந்நேரமும் கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ போர் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெடியா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரேடியா எல்லாரையும் கொண்டு போய் மோத விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு படம் போவும். அப்புறம் வந்து போவும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதோட ரெடியா இருப்பாங்க. அதே மாரி நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு செகண்ட் சாத்தானுக்கு குடுத்தா போதும், அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிருவான். நீங்க உங்க நேச்சுரல் வாழ்க்கையில வெக்கேஷன் எடுத்துக்க முடியும். ஆ 1 வாரமோ, 2 வாரமோ டூர்லாம் போயிட்டு வர முடியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த மாரி வெக்கேஷன் எடுக்க முடியாது. ஒரு ஒரு நிமிஷம் போதும். பிரைஸ் காட். இப்பன்னா இப்ப பாருங்களேன், இது இப்ப நான் இன்னைக்கு கிளாஸ வந்து நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஏன்னா, இங்க இங்க வந்து கரண்ட் இல்ல. அது ஏதோ வேலை டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்ட்டு, ஆ எல்லாம் ஒண்ணும் அவ்வளோ வேலை எதுவுமே செய்யல. கரண்ட் இல்லன்னா அதெல்லாம் இன்வெர்டர் இருந்து, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்து அத எங்களால பண்ண முடியல. சரி அதனால சரி இன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம். இத வச்சு ஒரு சாக்கா வச்சு, நீ கடவுள் உனக்கு குடுத்த அந்த வாய்ப்ப நீ இழக்கிறியா? அவ்வளோதான். அது மட்டும் தான் வந்தது. உடனே அதனால தான் நீங்க மெசேஜே பார்த்தீங்கன்னா, அதை கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி, 3 மணிக்கு தான் மெசேஜே போட்டிருப்பேன். நாம வந்து கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரே ஒரு செகண்ட் என்னன்னா, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பொய்ய கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு, அவன் என்னுடைய சிந்தனைய மாற்றிட்டான். பிரைஸ் காட். அப்போ ஏதோ நமக்கு நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறதுனால, இந்த படைக்கலன்களை எல்லாம் நம்ம அணிஞ்சிருந்ததுனால, ஏதோ ஒரு இத வச்சு சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவனால தூய ஆவி என்ன பண்ணிட்டாரு, சாத்தான எதிர்கொள்ள ஒரு இத வச்சுட்டு, உடனே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, உடனே டீச்சிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் போட்டேன். அப்போ என்ன பண்றேன் நானு, அந்த நம்பிக்கை என்னும் கேடயத்தை வச்சு, அந்த தீக்கணைய டோட்டலா அணைச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அந்த எண்ணத்தால மேற்கொள்ளாதீர்கள். அந்த எண்ணத்த தூய ஆவியானவர் அருளும் இறை வார்த்தையினால் எதிர்கொள்ளுங்கள். இப்ப நான் எப்படி அ அந்த அந்த எண்ணம் வந்த உடனே, தீய தூய ஆவியானவர் என்ன பண்ணாரு? உனக்கு குடுத்திருக்க இந்த வாய்ப்பு, அ எல்லாருக்கும் குடுத்திருக்காங்க இந்த வாய்ப்பு. ஆனா, ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதுல நீ ஒருத்தன். இந்த வாய்ப்ப நீ அ வச்சுக்க நிலை நிறுத்த வச்சுக்க போறியா? இல்ல அத வந்து என்ன சொல்றது? அத வந்து தட்டி கழிக்க போறியா? அவ்வளோதான். சிம்பிள். அதுதான் தூய ஆவியானவருடைய கன்விக்ஷன் பவர். அவர் வந்து, "நீ இத பண்ணக்கூடாது. நீ கடவுளுடைய புள்ள. நீ வந்து இப்படி அப்படிலாம் சொல்லல." ஒரே ஒரு 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 மெசேஜ் தான் குடுப்பாரு. தெள்ளத் தெளிவா இருக்கும். அப்படியே நடு சென்டர் மண்டையில ஆணி அடிச்ச மாரி இருக்கும். பிரேஸ் காட். அதுதான் தூய ஆவியானவருடைய கன்விக்ஷன் பவர். அத நம்ம புரிந்து கொண்டோம்னா, நம்ம ஈஸியா இந்த தீக்கணைகளை அணைத்து எரிய முடியும். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ விசுவாசம் என்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கப்படுகிறது. அ அதுக்கப்புறம் வந்து அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த தீக்கணைகளை எல்லாத்தையும் ஈஸியா அணைத்து விடலாம். இப்போ இப்போ ஏபிரகாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆ நம்மலாம் படிச்சிருக்கோம். ஏபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை. எத வச்சு அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றீங்க? கடவுள் கொடுத்த வாக்குறுதியில அவரு உறுதியா இருந்திருந்தாரு. அதனால இத வந்து நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டேன். நாங்க வந்து விசுவாசம்னா ஏபிரகாம் தான். அவரு விசுவாசம் தான் நாங்க கடைபிடிக்கிறோம். அப்படி அப்படி பயங்கரமா சொன்னாங்க. நான் கேட்டேன், சரி ஏபிரகாம் விசுவாசம் வைத்திருக்கிறாருன்றத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவருடைய விசுவாசம் எதுல இருக்கு?
நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க பிரதர், அவர் வந்து கடவுள் சொன்ன உடனே வந்து அவர் வந்து அவருடைய மகன வந்து பலி குடுத்துட்டார் பார்த்தீங்களா? பலி குடுக்க ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்களா? அதான் அவருடைய விசுவாசம் அப்படின்னு. அது 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 விசுவாசமே கிடையாதே அப்படின்னு. என்ன பிரதர் சொல்றீங்க? அது விசுவாசமே கிடையாது. அது விசுவாசமே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு விசுவாசம்? அதாவது இப்ப கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாரு, நாளைக்கு வந்து நீ வேலைய விடணும்னா, நீ விசுவாசத்தோட வேலைய விட்டுருவீங்களா? அப்படின்னு. இல்ல அப்படிலாம் விட அப்போ ஏப்ரகாமுக்கு மட்டும் எப்படி விசுவாசம் அங்கருந்து வந்தது? அப்படின்னு. அவங்க இன்னும் புரியாம முழிச்சாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் சொன்னேன். அதாவது கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னா, "உன்னைய பிற தேசங்களுக்கு தந்தையாக நான் மாற்றுவேன்." அது எப்படின்னா, உன்னுடைய வித்து விது ம வழி மரபும் வருகிற ஐசாக் மூலியமா தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதிய குடுத்தார். ஆபிரகாம் அந்த வாக்குறுதிய நிலைத்து நிறந்தனால தான் அவருக்கு விசுவாசம் கிடைச்சது. அந்த விசுவாசத்த வச்சு தான் அவர் என்ன பண்றாரு, கடவுள் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா, கடவுள் எனக்கு வாக்களித்துட்டார். வாக்குறுதி குடுத்துட்டார். என்ன வாக்குறுதி குடுத்துட்டாரு? நான் பிற தேசங்களுக்கு உன்னைய தந்தையாக மாற்றுவேன். அப்போ ஐசாக் செத்தாலும் சரி, அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி, அது வந்து கடவுளுடைய வேல. அத வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ பாருங்க, ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம். ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்ன்ட்டு கடவுள் வந்து சொல்றாரு, அந்த ஒருத்தவங்க இருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிட்டு நீ வந்து ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவோம், உடனே நாங்க வந்து திடீர்ன்ட்டு அவங்கள வந்து கூப்பிடுவோம். கூப்பிட்டு கேட்போம், "உங்கள என்ன உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது அவங்களா ஒத்துக்கிட்டு வருவாங்க. ஒத்துக்கிட்டு வரும்போது அவங்க அப்படி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையே தெரியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க நடந்து வரும்போது சாத்தான் நம்மகிட்ட சொல்லுவான், "இந்த பாரு, அவங்க கடவுளுடைய வார்த்தை எதுவுமே தெரியாது. அதனால நீ கூப்பிட்டு இது பண்ணி ஒண்ணும் நடக்கலன்னா, நீ மாட்டிக்கிப்ப. நீ பண்றது பொய்யின்ற மாரி ஆயிடும். அதனால பார்த்து பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அது அது பண்ணாதன்னும். ஆனா நாம என்ன பண்றோம், கடவுள் நமக்கு வந்து சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு? ஆ நம்பிக்கையுரியவர்கள் நோயாளிகள் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் பெறுவார். இஃப் யூ பிலீவ், இஃப் யூ லே ஹேண்ட்ஸ் ஆன் த சிக் ஷால் ரெக்கவர்ட். அது நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதி. அதை எடுத்துக்கிட்டு கடவுள் நமக்கு சொன்னதை நம்ம செய்யும்போது, அவங்களுக்கு வார்த்தை தெரியுதோ, தெரியலையோ, அது அவங்கள புரிய வச்சு நம்ம பிரேயர் பண்ணும்போது, அத வந்து கடவுள் பார்த்துப்பார். அது வந்து அவருடைய விஷயம். அவர் கூப்பிடுறார். அவர நீ கூப்பிட்டு நீ ஹீல் பண்ணு அப்படின்ட்டாரு. சொன்னா, அது வந்து கடவுளுடைய வேலை. நாம அத கடைபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ ஏபிரகாமுக்கு வந்து இந்த மாரி அவரு ஒத்துக்கும்போது, அவருக்கு வந்து எத்தன தீக்கணைகள் வந்திருக்கும். ஆனா, அந்த தீக்கணைகளையும் எப்படி அணைச்சாரு அவரு? ஒரே ஒரு வாக்குறுதிய வச்சு தான் அவர் வந்து அந்த தீக்கணைய அணைத்தார். அப்போ அந்த வாக்குறுதிய வந்து ஒரு கேடயமாக, நம்பிக்கை என்னும் கேடயமாக நாம வந்து அந்த வாக்குறுதிகளையும், வார்த்தைகளையும் நாம வந்து யூஸ் பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த வாக்குறுதிய எடுத்துக்கோங்க. அந்த வாக்குறுதிய நிலைத்து நில்லுங்க. கடைசி க கடைசி நேரத்துல வந்து அந்த வாக்குறுதி இது பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு கால் வந்தது. ஆ பிரதர் ப்ளீஸ் ப்ரே சம் ஹீலிங் ஷுட் ஹேப்பன் கனடால இருந்து. என்னன்னா, கடைசி ஸ்டேஜ் டாக்டர் வந்து முடியாதுன்ட்டாரு அப்டின்ட்டு. உடனே அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஏன் இந்த மாரி சொல்றீங்க? அதெல்லாம் கேட்க முடியாது. நான் என்ன பண்ணோம், பிரேயர் பண்ணோம். பிரேயர் பண்ணோனே எல்லாம் ஓரளவுக்கு சரியாச்சு அப்டின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் காலையிலே அந்த அவர் வந்து அந்த மனிதர் வந்து இறந்து போயிட்டாரு. பிரேஸ் காட். பிரதர் என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு. நீங்க ப்ரே பண்ணீங்க. அப்படி இருந்து இறந்து போயிட்டாரு. கடவுளுக்கு இது இல்லையா? அப்போ உங்க நான் சொன்னேன். இத பாருங்க. ஒரு வி ஒ அதாவது அ அவர் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு? கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தான் 2, 3 வருஷம் இருந்திருக்கும் பிரதர். அவ்வளோ நாள் நீங்க என்ன பண்ணீங்க? கடைசி நேரத்துல அதுவும் கடைசி 24 ஹவர்ஸ் கூட இல்ல. கடைசி நேரத்துல வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணா கடவுளுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. உங்களுடைய விசுவாசம் எங்க போகும்? அவங்களுக்கு விசுவாசத்த ஊட்ட முடியுமா? அவங்க கண்ணு முன்னாடியே இந்த ஹாஸ்பிட்டல் டியூப்ஸ் அதுதான் தெரியும். எப்படி அவங்க விசுவாசத்த நீங்க கொண்டு வருவீங்க? அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ முன்னாடி வந்திருந்தா, கடவுளுடைய வார்த்தைய சொல்லி பேசி அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம். கடைசி ஒரு 20 மணி நேரத்துல திடீர்ன்ட்டு பிரேயர் பண்ணி இது பண்ணா, கடவுள் ரெடி நாங்க பண்ணோம். எல்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன அங்க அங்க என்ன நடந்தது? இப்ப நான் உங்களுக்கு பிரேயர் பண்றேன். அந்த பிரேயர் அத எடுத்துட்டு நீங்க அந்த ஓகே.
எல்லாம் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்க வெளியில போயிட்டு உங்க உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ நான் பண்ண அந்த கடவுள் குடுத்த அந்த கடவுள் உங்களுக்கு பிரேயர் பண்ணது சாரி, நான் பிரேயர் பண்ணதும் அந்த விசுவாசம் வந்ததுக்கும் என்ன உடன்படிக்கை இருக்கு? இப்ப நான் பேசுறது ஒண்ணு, அவங்க என்ன திங்க் பண்றாங்க. அதனால கடைசி நேரத்துல வர்றது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் காட். சரி, அப்படியே மிஸ் ஆயிட்டேன்னா பிரச்சனை இல்ல. ஹி ஹஸ் காட் த பிரேயர் ஆஃப் சால்வேஷன். He accepted Jesus Christ as a Lord God and Savior, and he is with Jesus Christ in the better place. கடவுளுடைய வலது புறத்துல அவர் இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. நம்ம நம்ம விட அவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சிட்ட பிறகுதான் அவங்க வந்து ஓரளவுக்கு இதானாங்க. அப்போ இந்த விசுவாசம் வர்றது ஒண்ணு, அந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறது வந்து 2வது. அப்போ இந்த இந்த விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா, இந்த நம்பிக்கை என்னும் கேடயம் இருந்ததுன்னா, நம்ம ஈஸியா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுதான் அந்த கேடயம். அது ஒரு பாட்டுல கூட வரும். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், எல்லாம் நீர்தான் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பென்னி ஜோஷுவா பாடுவார். பிரைஸ் காட். ஓகேவா? அப்போ எந்த நிலையிலும் இதுதான் முக்கியம். எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகள் எல்லாம் அணைத்து விட முடியும். அது வந்து 4வது. 5வது பாருங்க. மீட்பை தலைசீராகவும் ஓகே. மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். மீட்பை தலைசீராகவும் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஓகே. மீட்பு கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு குடை. இந்த மீட்பு நாம எல்லாம் எப்படி மீட்கப்பட்டு இருக்கின்றோம்? கடவுளுடைய எபேசியர் 2:8 படி கடவுளுடைய அருளாலும் அவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தினாலும் நாம் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு இடத்துலயும் நம்ம இந்த வசனத்தை போய் பார்ப்போம். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பாத்தீங்களா, அங்கேயும் நம்பிக்கை தான் வந்திருக்கு. இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. இப்போ நான் மீட்கப்பட்டு இப்போ நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னா இது என்னுடைய செயல் அல்ல. அதனால நான் எதுவுமே பெருமை பாராட்ட இயல முடியாது. நான் வந்து தெரியுமா, நான் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்து சூப்பராக எடுத்தேன்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் 2-3 வரைக்கும் தூங்காமல் இருந்தோம் தெரியுமா. அப்படி நோட்ஸாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக வந்தது. பெருமை பாராட்ட இதே. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நிறைய வேலை எங்களுக்கு இருக்கு. நாங்க எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே செய்வோம். ஒவ்வொரு டீச்சிங்லும் கேட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட் அங்கேருந்து எடுத்து எடுத்து தூய ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த எக்ஸாம் பேப்பர்லனா கடைசியா ஒரு 12 கொஸ்டின் ஒரு ஒரு லெசன்லயும் வந்து ஒரு 10 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுத்து அப்படியே ஒரு 5 கொஸ்டின் திஸ் ஆர் தட் 20 மார்க் ஒரு கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு 100 மார்க்குக்கு வரும். அது எழுதினாலே பாஸ் ஆயிடும். பிரேஸ் கார்டு. அந்த மாதிரி தான். அங்கங்க எல்லா டீச்சிங் கேட்கும்போது எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்போம். நோட் பண்ணி விட்ட பிறகு கடவுள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறார். ஸோ இது எல்லாமே வந்து அவர் வழங்கிய மீட்பின் மூலியமாக வருகிறது. சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா ஒரு பேக்கேஜ். கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும், விவிலியத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த மீட்புன்ற ஒரு 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 ஹெட்டிங்ஸ்குள்ள, அந்த மீட்புன்ற ஒரு ஹெட்டிங்குள்ள வந்திருக்கு. சால்வேஷன் அதுதான் ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வேணுமா, செழுமை வேணுமா, இந்த மீட்புல இருக்கு. உங்களுக்கு வந்து சுகம் வேணுமா, அந்த மீட்புல இருக்கு. உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணுமா, அந்த மீட்புல இருக்கு. உங்களுக்கு ஆங்கர் இந்த இதெல்லாம் இருக்கு, அதுல இருந்து வெளியில டெலிவரன்ஸ் வேணுமா, எல்லாமே அந்த மீட்புல இருக்கு. ஸோ அந்த ஒரே மீட்புல எல்லாமே இருக்கு. இப்போ நாம இங்க அந்த அருளாலேயே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள்ன்றது வந்து
சொல்லப்படுகிறது. ஓகேவா? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:12 பாருங்க. என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஒர்க் அவுட் ஆன் யுவர் சால்வேஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். அப்படின்னா, ஒரு இடத்துல மீட்கப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல மீட்புக்காக உழைத்து வாருங்கள்ன்றாங்க. ஆனா, 2மே பவுலடிகளார் தான் சொல்றாரு. இது என்ன 2 குழப்புறாரு? இப்ப நம்மளுக்கு கிடைச்சதா? கிடைக்கலையா? அப்படின்னு சொல்றாரு. மீட்பு கிடைச்சிருது. கரெக்ட். உண்மை. எபேசியர் 2:8 சொன்னது உண்மை. பிலிப்பியர் 2:12 சொல்றதும் உண்மை. எப்படின்னா, மீட்பு கிடைச்சிட்ட பிறகு நீங்க வந்து ஓகே எனக்கு மீட்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க முடியாது. அந்த மீட்புல நிலைத்து நிற்கணும். அதான் இங்க சொல்றாரு, உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்க. அந்த மீட்பு எப்போ முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அந்த நம்மள எல்லாம் கூட்டு போவார் தெரியுமா? அந்த இடத்துல தான் அந்த மீட்பு முடியுது. பிரைஸ் காட். உங்க பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு விட்டீர்கள். மீட்கப்பட்ட பிறகு, அதுக்கப்புறம் நாம ஒரு வாழ்க்கை வாழப் போறோம். அந்த வாழ்க்கையில நாம திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு போக கூடாதபடி, இந்த மீட்பை உங்க மனதுல, உங்க எண்ணத்துல வைத்துக்கொண்டு உழைத்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மீட்பை நீங்க எப்படி பெற்றுக்கொள்கிறீர்களோ, அதைப்போல் நீங்க மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கன்ஃபர்ம்டு டிக்கெட் மாரி. இந்த மீட்பு சால்வேஷன்றது ஒரு கன்ஃபர்ம் டிக்கெட். இப்ப நீங்க ரயில்வேஸ்லயோ, ஃப்ளைட்லயோ, பஸ்லயோ நீங்க போறீங்க. டிக்கெட்ட புக் பண்றீங்க. டிக்கெட்ட புக் பண்ணிட்ட பிறகு, நான் வந்து இந்த இடத்துக்கு நான் ஓகே. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம எல்லாம் வந்து இப்போ டெல்லிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்கும் கன்ஃபர்ம் டிக்கெட் இருக்கு. நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த டிக்கெட் எடுத்து அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டிக்கெட்ட பத்திரமா வச்சிருக்கணும். அடுத்தது அந்த நாள் வரும்போது பேக்லாம் பண்ணணும். வீட்ல இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கோ, ஏர்போர்ட்டுக்கோ, பஸ் ஸ்டேஷனுக்கோ வரணும். அதுக்கப்புறம் இந்த இமிகிரேஷன் இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஃப்ளைட்ல ஏறி, பஸ்ல ஏறி, ட்ரெயின்ல ஏறி, டிராவல் பண்ணி அந்த இடத்துல இறங்கிட்ட பிறகு தான், நீங்க வந்து டெல்லிக்கு வந்துட்டீங்கன்றத வந்து நீங்க சொல்லுவீங்க. புரியுதா? அப்போ இப்ப 2:8 நம்ம என்ன பார்க்குறோம்னா, கன்ஃபர்ம் டிக்கெட். நாம மீட்கப்பட்டுள்ளோம். அவ்வளோதான். ஆனா 2:12 பிலிப்பியர் 2:12 என்ன சொல்றாருன்னா, மீட்புக்காக உழைத்து வாருங்கள். அங்க போற வரைக்கும் இந்த மீட்பை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்ளணும். இந்த மீட்புன்றது என்னன்னா, உங்க ஹெல்மெட் மாரி. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அந்த உள்ளத்தின் சிந்தனைய வந்து இந்த மீட்பு தான் உங்களுக்கு பாதுகாக்கப்படுகிறது. மீட்ப வச்சு தான் உங்களுடைய அந்த என்ன சொல்றது? அந்த உள்ளத்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாம் திங்கிங் இங்க தானே இருக்குது. பிரைஸ் காட். அதுதான். அப்போ இப்போ பொய்ய வந்து சாத்தான் வந்து சொல்லுவான். இந்த பொய்ய நாம எப்படி எதிர்கொள்றோம்னா, இந்த மீட்புனால நாம வந்து எதிர்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த இது புரிஞ்சுதா? இப்போ திருப்பி நம்ம எபேசியர் 6ல போலாம். மீட்பை தலைசீராகவும், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். சோ இந்த சாத்தான் என்ன பண்ணுவானா, இந்த மாரி பொய்யான விஷயத்த அவன் சொல்லுவான். நீ வந்து மீட்கப்படல. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படல. உன்னுடைய உன் கடவுள் உன்னைய அன்பு செய்யல. அவர் உன்னைய வெறுக்கிறாரு. இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு தாட்ல தான் கொண்டு வந்து குடுப்பான். அந்த இந்த 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 ஸ்பிரிட்ன்றது உங்களுக்கு கீழ இருக்கு. உள்ளம்ன்றது இங்க இருக்கு. உள்ளம்ல அந்த அந்த
சோல்ன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளத்துல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, திங்கிங் உங்களுடைய சிந்தனை. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சூசிங் தேர்ந்தெடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அது 3வது. அப்போ 1வது என்னன்னா, நீங்க எத திங்க் பண்றீங்க? எத எத சிந்தனையில வச்சிருக்கீங்க? அத தான் நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க. ஒரு பாவம் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பாவம் செய்யணும். ஒரு பாவம் செய்றான்னு பார்த்தீங்கன்னா, 1வது என்ன ஆகும்னா, முதல்ல அவனுக்கு வந்து அந்த சிந்தனையில தான் வரும். ஓகேவா? அது எங்க வருதுன்னா, ஒரு நிமிஷம் அத பார்ப்போம். ஆ ஜேம்ஸு ஜேம்ஸ் ஓகே. பாருங்க 14ல பார்ப்போம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். இப்போ உங்களுக்கு சோதனை எங்கருந்து வருதுன்னா, தேவையில்லாத சிந்தனை. அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். ஏமாத்து வழிகள். சாத்தான் இப்படித்தான் இது பண்ணுவான். அதாவது முதல் தடவ நீங்க தப்பு செய்யும்போது அறியாம செய்வீங்க. நான் முதல் தடவ அ தண்ணி அடிக்கும்போது அறியாம செஞ்சேன். அதுக்கப்புறம் அறிஞ்சு செஞ்சேன். ஆனா என்னன்னா பிளஷர். அது என்ன பண்ணுது? அது என்ன கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. சோ ஒவ்வொருவரும் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அப்போ அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அந்த சோதனைய கொண்டு வந்து உங்க உள்ளத்துல கொண்டு வந்து வச்சுருவான். திங்க் பண்ண வைப்பான். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மீட்பு என்னும் ஆ தலைச்சீர் அங்க இல்லன்னா, அந்த சோதனைய உங்களால எதிர்கொள்ள முடியாது. அந்த சோதனை என்ன வரும்? நம்மள மயக்கும். நம்ம மயக்கிட்ட பிறகு, சரி நாம இந்த பாவம் செய்யலான்னு சொல்ட்டு வரும். அதுக்கப்புறம் பாவம் செஞ்சுட்ட பிறகு உட்கார்ந்து அழுவோம். இப்போ கொலை செய்றாங்கல்ல, அவங்கலாம் ஏன் திடீர்ன்ட்டு வந்து ஒ ஒ ஒரு 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து காசுக்காக. இன்னொன்னு வந்து வெறுப்பு, சண்டை அதனால செய்யலாம். ஓகேவா? அ முதல் தடவ 2 பேரும் செய்யும்போது, ஒரு தெரியாம செஞ்சுர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கொடுக்கும்போது அவனுக்கு வந்து காசு கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுவான், காசு வருதே! நாம எல்லாரையும் கொலை பண்ணுவோம், கொலை பண்ணுவோம்ன்னு சொல்லி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு இடத்துல அவன் மாட்டிப்பான். மாட்டும்போது முடிஞ்சுது சோலி அங்க. அப்போ அந்த இடத்துல அழுவுறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதே மாரி நம்ம என்ன அந்த எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது, நம்ம என்ன செய்றோன்றது தெரியாம, நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஏடாகூடமா ஏதாவது செஞ்சு விட்டுருவோம். பிரைஸ் காட். அப்போ அந்த ஏடாகூடமா செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறமா நாம அத யோசிக்கிறோம். ஐய்யயோ! இத செஞ்சுட்டோமே! அதுக்கப்புறம் செஞ்சுச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இந்த சால்வேஷன் இந்த மீட்பை என்ன பண்ணணும்னா, அந்த மீட்பு வந்து நீ வந்து கடவுளுடைய மகன். நீ வந்து கடவுளால் ஏற்புடைய பெற்றவன். கடவுள் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். நீ கடவுளுடைய வேலையை செய்ய பிறந்தவன். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மீட்பு நம்மளுக்கு ஒரு 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 கடவுளுடைய வார்த்தையில இருந்து ஒரு சிந்தனைய நமக்கு கொடுக்கும். அப்போ இப்ப நான் உங்ககிட்ட நீங்க யாராவது பேங்க்ல திருட வரீங்களா? யாரும் வரமாட்டீங்க. ஏன்னா, அது உங்களுக்கு தெரியும். இது தப்பு. அது செய்யக்கூடாது. அது மத்தவங்களுடைய காசு. அது மட்டும் இல்லாம எனக்கு வேணும்னா நான் கடவுள்கிட்ட கேட்பேன். நான் வந்து போய் திருட மாட்டேன். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீங்க மீட்கப்பட்டு விட்டீர்கள். அந்த பொய்யிலிருந்து மீட்கப்பட்டு விட்டீர்கள். அந்த மீட்பின் மூலியமாக அந்த உண்மைய நீங்க அறிந்து கொண்டு, நீங்க என்ன பண்றீங்க? அந்த பொய்ய ரிஜெக்ட் பண்றீங்க. பிரைஸ் காட். அது வந்து மீட்பை தலைசீராக போடவும் வந்தது 5வது. 6வது பார்த்தீங்கன்னா, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே.
இப்போ இதுவரைக்கும் 5 பார்த்தோம். என்னது? உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள்ன்றத பார்த்தோம். நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள்ன்றத பார்த்தோம். அமைதி அருளும் அந்த கால்நடை மிதிகளை பார்த்தோம் 3வது. 4வது நம்பிக்கை என்னும் கேடயம் பார்க்குறோம். 5வது மீட்பை தலை சீராகவும் பார்க்குறோம். 6வது வந்து என்ன பார்க்குறோம்னா, தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் பார்க்குறோம். இப்போ இந்த 5மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 5மே அந்த சைடுல அடிச்சாங்கன்னா, இந்த 5மே நம்மள பாதுகாப்போம். தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஓகேவா? கடவுளுடைய வார்த்தை நம்மள பாதுகாத்தது. இப்போ 2வது என்ன? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாவும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு வந்து போர்வாள். இப்போ அந்த அந்த படை வீரர்கள் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அந்த சைடுல இருக்கவன் டயர்ட் ஆயிட்டான். என்னடா இவன்லாம் இது பண்ணிட்டே இருக்காங்க, நீ ஒண்ணுமே பண்ண முடியாதேன்ற சமயத்துல என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ள இருந்து ஒரு வாள எடுத்து டப்புன்னு அடுத்த சமயத்துல வந்து அடிச்சு விட்டுருவாங்க. எதிர்பார்க்காத சமயத்துல அந்த என்ன பண்ணா அடிச்சு விட்டு போரை வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ நம்ம அடி அதாவது அந்த நம்ம சாத்தான் கொடுக்கறத தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம, அடுத்தது நாம என்ன பண்ணணும்னா, நம்ம வாயை திறந்து கடவுளுடைய வார்த்தையை அறிக்கையிடணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. 2 கொரிந்தியர் 10 3ல இருந்து பார்ப்போம். அங்க கொடுத்ததான் இங்கேயும் கொடுத்திருப்பார் பவுலடியார். நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்ததல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகை சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனை. ஓகேவா? தாட்ஸ் nourished with more number of thoughts and build up fortified outs of thoughts is stronghold. அதாவது ஒரு சிந்தனையை நீங்க கடவுளுடைய வார்த்தையை எதிர்கொள்ளாம இன்னொரு சிந்தனையை எதிர்கொள்ளும் போது அந்த சிந்தனை வந்து 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 என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஒரு நம்மளை சுத்தி ஒரு அரணை வந்து கட்டிருமா. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும்னா, இப்போ இந்த ஏர்போர்ட்லாம் இருக்குல்ல, இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் இறங்கணும் ஏறணும்னா அந்த ஏடிசி கண்ட்ரோல், ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு பெரிய இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கும். அதாவது போர்டிங் அண்ட் போர்டிங் இடத்த விட்டுட்டு இவங்க எங்கே இருப்பாங்கன்னா தனியாக இருப்பாங்க. இதுக்கும் சம்மந்தமாக இருக்கன்னா தனியாக இருப்பாங்க. ஓகேவா? அது நல்லா ஹைட்டாக இருக்கும். அதுலேருந்து ஃபுல்லாக எல்லா ஏர்போர்ட்டில் சுற்றி நடக்கிறதையும் பார்க்கலாம். எந்த சைடில் ஃப்ளைட்டு வருது, எந்த சைடில் வருதா, இப்படி வருதா, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். அது வந்து சுற்றி ஒரு ரவுண்டாக தான் இருக்கும். பிரேஸ் கார்டு. ஓகேவா? அவங்க அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டு வந்து இறங்கும். ஓகே. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஃப்ளைட்டை மட்டுமே இறக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஒரு ஃப்ளைட்டையும் அனுப்பலைன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஏர்போர்ட்டில் என்ன நடக்கும்? ஒரே ஒரு ஒரு பெரும் பெரும் போராட்டமாக இருக்கும். அந்த அடுத்த ஃப்ளைட்டு வரகிறதுக்கு இடம் இருக்காது. எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கும். வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துலேயும் நாம சிந்தனையை எடுத்துக்கொண்டுகிட்டே இருந்துட்டு அந்த சிந்தனை வெளியே அனுப்பாம உள்வாங்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி நம்ம ஒரு அரணை கட்டிடுறோம். அப்போ என்னன்னா, நாமளே அதை கட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியே போக முடியாம நம்ம உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு சாவுறோம். அங்கதான் வந்து அந்த ஒப்ரெஷன் டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல போறாங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒன்று நினைச்சுப்பாங்க. அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்கள சுத்தி ஒரு இதை வேலியை கட்டிப்பாங்க. அதுல இருந்து வெளியிலும் வர மாட்டாங்க. உள்ள இருந்தே அவங்க கடைசி காலம் வரைக்கும் அதுல இருப்பாங்க. அந்த தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டீச்சிங்கை 24 ஹவர்ஸ் போட்டு விட்டுருவோம். ஏன்னா அவங்களால கேட்க முடியாது. மாறாக இந்த டீச்சிங் போக 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 என்ன ஆகும்னா, அந்த டீச்சிங் அவங்க மண்டையில ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சிந்தனை வந்துன்னா அந்த சிந்தனையை வெளியில அனுப்புறதுன்னா அது வந்து கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும். அதான் இங்க சொல்லுவாங்க, கூட அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றி அறிவுக்கு தலை தூக்கும் அனைத்து மேட்பையும் தகர்த்தெறிக்கிறோம்.
மனித எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். ஒரு மனிதருக்கு சராசரியா 3000 எண்ணங்கள் வருமா? ஆவரேஜா ஒரு மனிதனுக்கு 3000 எண்ணங்கள். அப்போ இந்த டிப்ரெஷன்ல இருக்கவங்கலாம் பார்த்துக்கோங்க, எவ்வளவு எண்ணங்கள் வரும்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த எண்ணங்களை என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். எப்படி கட்டாயப்படுத்துறது? கடவுளுடைய வார்த்தைய பேசணும். கடவுளுடைய வார்த்தைய சிந்திக்கணும். அப்படி செய்ய 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 என்ன ஆகும்னா, நம்ம கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அப்போ பாருங்க, அடுத்தது நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு, கீழ்ப்படியாதவர்கள் யாவருக்கும் தண்டனை கொடுக்க தாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்போ நீங்க வாய தொறந்து பேசும்போது, கடவுளுடைய வார்த்தைய போர்வாளாக தூய ஆவி அருளும் கடவுளின் வார்த்தையை போர்வாளாக யூஸ் பண்ணும்போது, அவன் என்ன பண்றான்? சாத்தானால நிலைத்து நிற்க முடியாது. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த ஸ்வோர்ட் வாள்ன்றது என்னன்னா, அவ் ஆப்போசிட் எனிமிய அட்டாக் பண்றதுக்கான அர்த்தம். ஓகே. மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தையே நீங்க வந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி பிரதர் கடவுளுடைய வார்த்தையே தியானிச்சுட்டு இருக்குது? எல்லாம் அவ்ளோ 3000, 4000 ப்ராமிஸ் இருக்கே. எப்படி இது பண்றது? அப்படின்னு சொல்லும்போது பவுலடிகளார் வந்து பிலிப்பியருக்கு எழுதிய பிலிப்பிய நாட்டினத்தவருக்கு ஈஸியா ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படியாப்பா? இந்தாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இதையே தியானிச்சுட்டு இருங்க. இறுதியாக இங்கேயும் வருது பாருங்க. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்பு உடையவை எவையோ, போற்றதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். 8 விஷயம் சொல்றாரு. இப்போ இந்த 3000, 6000 கடவுளுடைய வாக்குறுதி இருக்கு தெரியுமா? அந்த எல்லா வாக்குறுதிகளும் இந்த 8 பாயிண்ட்டையும் சால்வ் பண்ணும். உண்மையா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், கடவுளுக்கு விரும்பத்தக்கவையா இருக்கணும். கடவுள் நாம செய்யற விஷயம் வந்து கடவுளுக்கு பாராட்டுக்குரிய, அதாவது அவர் நம்மள பாராட்ட தேவையில்ல. நாம அவர் பாராட்டுக்குரியதவையா இருக்கணும், நற்பண்பு உடையவையா இருக்கணும், கடவுளுக்கு போற்றக்குரியவையா இருக்கணும். இதுதான் நம்ம மனசுல நிறுத்திக்கிட்டே இருக்கணுமா. இதை தவிர்த்து வேற என்ன எது வந்தாலுமே என்ன பண்ணணும்னா, கட் தூக்கி போடணும். அப்போ சொல்லலாம். அப்போ நீங்க அப்பா இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு கிட்ட கேட்கிறாரு. பேதுரு கிட்ட கேட்கல, அந்த சீடர்கள் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? உலகத்துல இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாம் ஒரு ஒரு எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது எல்லாம் சைலண்டா இருக்கும்போது பேதுரு மட்டும் சொல்றாரு, நீங்கள் மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே அவருக்கு ஒரு பயம். ஐயோ, நம்ம தப்பா ஏதோ சொல்லிட்டோமேன்ட்டு. ஏன்னா டக்குன்னு சொன்னோன்னா இயேசு கிறிஸ்து திரும்பி அதாவது நம்ம அங்க இல்ல. ஒரு இமேஜின் பண்ணுங்க. திடீர்னு ஒரு 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மாதிரி சொன்னபோது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். நீங்க திறந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமுடைய இயேசு அவரை பார்க்கிறார். பீட்டர் சொல்றார், ஐயோ நான் தப்பா ஏதோ சொல்லிட்டனோ அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்றாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இதான் சொல்றாரு. ஃபிளஷ் அண்ட் பிளட் டிட் நாட் ரிவீல்ட் இட் டு யூ. மனித எண்ணங்கள் இதை உனக்கு சொல்லவில்லை, மாறாக என்னுடைய தந்தையாகிய கடவுள் மேல் உலகத்திலிருந்து உனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை நீ சொல்கிறாய். இன்று முதல் நீ அந்த அவர் அந்த இதை சொல்றாரு. பிரேஸ்கார் அந்த வசனம் போனா தெரியும். ஓகே, அதை சொல்றாரா? அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீட்டருக்கு வந்து ஒரு 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 பெரிய ஒரு ப்ரைடு வந்துடும். 12 பேரும் சொல்ல எல்லாம் யோசிப்பாங்க. ஐயோ, 11 பேர் இவனுக்கு எங்கிருந்தா இவ்வளோ அறிவு வந்தது? எப்படிடா இவன் சொன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பீட்டருக்கு ஒரு தனி ஒரு இது நம்மளுக்கெல்லாம் இருக்கும்ல. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது யாரும் சொல்ல முடியாத ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம்னா பாராட்டும் போது நம்மளுக்கு வந்து அப்படியே காலர்லாம் ஏற்றி விட்டுருவோம். அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பிரேஸ் கார்டு. அப்போ பீட்டர் இருக்கும்போது அப்போ வந்து இயேசு சொல்றாரு, நான் வந்து எருசலேத்துக்கு போறேன், அங்க என்னுடைய முடிவு சாக அங்க இருக்கு அப்படின்னு சொன்னபோது பீட்டர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து இல்ல நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. இவர் என்ன சொல்ற யோசிச்சுட்டு இருக்கும்போது பீட்டர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து இல்ல நான் உங்களை எருசலேம் போக விட மாட்டேன்னு சொன்னோன்னே திரும்பி பார்த்து அவர் வந்து அப்பல்ல போ சாத்தானேன்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து இது பண்றாரு. ஆக்சுவலா அவர் பீட்டர் சொல்லல. அந்த
அது புடிச்சிருக்க அந்த தீய ஆவிய கிட்ட பேசுறாரு. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ அப்போ இயேசு கிறிஸ்துவு தெரியுது. எது அந்த 8 விஷயம் எது, அந்த 8 விஷயம் இல்லாதது எதுன்னு நமக்கு வரும்போது, அ அ சாரி அது வரும்போது இயேசு கிறிஸ்து அத அப்படியே நிராகரிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போதும், நாம என்ன பண்ணணும்னா, இதையே நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணும். எது மனப்பாடம் பண்றீங்களோ இல்லையோ, இத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல வர 8 விஷயத்தையும் உங்க மனதுல நிறுத்துங்க. நிறுத்திட்ட பிறகு ஒவ்வொரு சிந்தனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தூய ஆவியானவரே உங்களுக்கு சொல்லுவாரு. இது இல்ல. அப்படியே ரிஜெக்ட் பண்ணிரு அப்படின்னுவாரு. அதே மாரி எந்த சமயத்துல நீங்க வந்து டபுள் மைண்டடா இருக்கீங்களோ, அந்த இடத்துல முக்கியமான விஷயத்த எடுக்காதீங்க. ஓகேவா? அத அப்படியே தள்ளி போடுங்க. தூய ஆவியானவர்ட்ட கேளுங்க. க கடவுள்கிட்ட டங்ஸ்ல பேசுங்க. பேசும்போது நமக்கு வந்து ஒரு நெறைய விடை கிடைக்கும். ஓகே. திருப்பி அந்த வசனத்துக்கு போவோம். இந்த இத திருப்பி நாளைக்கு பார்ப்போம். ஆ எபிசேயர் 6. ஓகே. கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த போர்வாள்ன்றது என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை. அதான் எபே எபேரி அ எபேஸ் எபிரேயர் 4:12. பாருங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அதாவது வாள பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்ல கத்தி இருக்குல்ல, கத்திலாம் இல்ல. அது அந்த வாள் கிடையாது. இப்போ இந்த மியூசியம்லாம் போனீங்கன்னா, ஒரு வாள் இருக்கும். அந்த வாள பார்த்தீங்கன்னா, 2 சைடும் செம கூர்மையா இருக்கும். அதாவது அந்த கத்தி எடுத்து இப்படியும் வெட்டலாம். நீங்க திருப்ப தேவையில்ல. இப்படி வெட்டிட்டு, இப்படியும் வெட்டலாம். இந்த சைடு வெட்டலாம், இந்த சைடு வெட்டலாம். அந்த கத்தி புடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கையெல்லாம் திருப்பலாம். இந்த இந்த இத மட்டும் தான் திருப்புவாங்க. இப்படி திருப்புவாங்க, இப்படி திருப்புவாங்க. அந்த கத்தியும் திரும்பும். பிரேஸ் காட். அப்போ என்னன்னா, இந்த சைடும் வெட்டும், அந்த சைடும் வெட்டும். அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இந்த இருபக்கமும் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்க்கலாம்னா, 1 நான் இப்போ உங்களுக்கு நெறைய செய்தி சொல்லும்போது, இந்த செய்தி அந்த உயிருள்ள செய்தி உங்களையும் மாற்றுது. உங்களுக்கு ஆற்றலும் கொடுக்குது. அதே மாரி அதே செய்தி எனக்கும் எனக்கும் உயிர் உள்ளதா கருதப்படுகிறது. எனக்கும் ஒரு சில ஆற்றல குடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பேசுறது கிடையாது. தூய ஆவியானவர் தான் பேசுறாரு. இப்போ நான் வந்து நெறைய விஷயம் எனக்கே தெரியாததெல்லாம் தூய ஆவியானவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து நானும் திருப்பி கேட்கணும். அத நான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளும் கூர்மையானது. என்னுடைய உள்ளத்தையும் ஆழ்ந்து உள்ள போயிருது. அதான் இங்க போடுறேன். ஆன்மாவையும், ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும், நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, 4 விஷயம் சொல்றாரு. உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளின் கூர்மையானது 2. ஆன்மாவையும், ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அதாவது இப்போ உலகளாவிய பார்த்தீங்கன்னா, ஆவி, ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க. ஆன்மா சரீரம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். ஆனா கடவுளுடைய அ வார்த்தையில மட்டும் தான் ஆவி, ஆன்மா, சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, ஆன்மா என்ன? ஆவினா என்னன்றது நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. அடுத்தது எலும்பு மூட்டையும், மச்சையும் அதாவது போன் மேரோன்னு சொல்லுவாங்க. போன் மேரோன்றதுன்னா அதுலருந்து தான் பிளட் வந்து அ டிடெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எலும்பு போன் நேரோ அந்த ஒவ்வொரு எலும்புலயும் அந்த எலும்பு மூட்டை இருக்கும். அதை பிரிக்கிறதும் இந்த கடவுளுடைய வார்த்தை. அடுத்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும், நோக்கங்களையும் எதுக்காக நீ சிந்திக்கிற? உன்னுடைய நோக்கம் என்னன்றத சீர்தூக்கி நம்மள பார்க்க வைக்கிறதும் இந்த கடவுளுடைய வார்த்தை. அப்போ இவ்ளோ உயிருள்ள ஆற்றல் மிக்க இந்த கடவுளுடைய வார்த்தைய பவுல் என்ன பண்றாருன்னா, அத வந்து போர்வாளாக நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது சாத்தான் ஏதாவது சொல்றான்னா, அத எதிர்த்து நிக்கிற இந்த உண்மைய பேசுங்க. உங்க கணவர பத்தி யாராவது தப்பா சொல்றாங்களா? இப்ப நான் சொல்றேன். இங்க இருக்கவங்க 3 பேர் இருக்கீங்களா? உங்க கணவர பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து அவங்கள வந்து உங்க கணவர் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். அவர் வந்து ஏதோ பொருள திருடி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க கணவர பத்தி நல்லா தெரியும். புரியுதுல்ல? அந்த உங்க கணவர பத்தி நல்லா தெரியும்போது, அப்போ கடவுள பத்தி நாம இவ்ளோ அறிஞ்சுட்டு இருக்கும்போது, கடவுள பத்தி யாராவது நமக்கு வந்து தப்பா சொன்னாங்கன்னா, நம்ம நம்புறோமா?
சில இடத்துல நம்ம நம்பிடுறோம். கணவரை பத்தி சொன்னா, மனைவியை பத்தி சொன்னா நம்ம நம்ப மாட்டேன்றோம். ஆனா கடவுளை பத்தி சொன்னா நம்ம நம்பிடுறோம். அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த கடவுள் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்து எவன் ஏதாவது இது ஏதாவது அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, பிரதர் எங்க வீட்டில் எல்லாம் என் பையனை இப்படி சொல்றாங்க. நான் உடனே கேட்டேன், கடவுளுடைய வார்த்தை உங்க பையனை பத்தி என்ன சொல்லுது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்லுது. அப்போ எது பலம் மிக்கது, எது ஆற்றல் மிக்கது, எது உயிர் உள்ளது? கடவுள் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அது நீங்க பேசுனீங்கன்னா அதோடைய வேலையை செய்யாம அது திரும்பி வராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க எதை தியானிக்கிறீங்க? உங்க உங்க வீட்டில் இருக்கவங்க நீங்க தியானித்தீங்கன்னா தியானிக்கிறீங்கன்னா அதுதான் நடக்கும். இல்ல நான் இதை தான் தியானிக்கணும்னா இதுதான் நடக்கும். நீங்க என்ன இது பண்றீங்களோ அதுதான் நடக்கும்ன்றத வந்து புரிய வச்ச பிறகு ஓகே பிரதர், இப்போ நான் வந்து என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். அப்போ பொய்ய வரும்போது அதை அப்படியே ரிபியூக் பண்ணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரிபியூக் திஸ். அவ்வளவுதான். அப்போ அது மட்டும் ரெபியூக் மட்டும் பண்ணாம அடுத்தது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இது வந்து 6வது. 6 வரைக்கும் தான் எல்லா இடத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா 7வது ஒண்ணு இருக்கு. எபேசியர் 6. ஓகேவா? இதை நாம திருப்பி நாளைக்கு பார்ப்போம். 17, 18 எல்லா வேண்டுகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணையை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். தூய ஆவியின் துணையை கொண்டு வேண்டுதல் செய்யுங்க. ப்ரேயிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில பேசுறது, அதுவும் ஒரு 7வது படைகலனாக கருதப்படுகிறது. இதை வந்து நாளைக்கு நாம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? சந்தேகன்ற போது எதுவும் வராது. ஓகே, பிரைஸ் காட். அப்ப யாராவது ஒருத்தர் நன்றியறிதல் ஜெபம் செய்ய முடியுமா? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு கடவுளை மை போற்றுகிறோம், மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம். அப்பா இப்ப இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரே, சகோதரர் வழியாக ஆண்டவரே, இதோ இறைவனின் தூய ஆவி அருளும் படைக்கலன்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் நிலையிலும் ஆண்டவரே தூய ஆவி அருளும் தூய ஆவியின் துணை கொண்டு நாங்கள் அனைத்தையும் செய்ய ஆண்டவரே இந்த படைக்கலன்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இந்த பாடத்தை நாங்கள் நன்கு மனதில் நிறுத்தி ஆண்டவரே அப்பா உடல் முழுவதுமாக ஆண்டவரே மீட்பை தலைச்சீராகவும் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்கும் நீர் ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க ஆண்டவரே இந்த படைக்கலன்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. அழகை எதிர்த்து நிற்க ஆண்டவரே தூய ஆவி அருளும் போர்வாள் இறை வார்த்தை என்னும் போர்வாளை நாங்கள் ஏந்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்கள் நாவில் ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு தகப்பனே எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே அந்த தீக்கணைகள் எல்லாம் எரித்துவிட இந்த இறை வார்த்தை என்ற மன்னா எங்கள் வாயில் இருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் அதை பயன்படுத்தி சாத்தானை ஜெயம் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். சகோதரருடைய ஊழியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த கூடுகைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் தேவையான அப்பா இந்த மன்னாவை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் நன்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள அப்பா இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே எங்களுக்கு தேவையான தூய ஆவியானவர் அருட்பொழுதலை கொடுத்து அப்பா அந்த தூய ஆவினர் காட்டும் வழியில் நடக்க எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரருடைய ஊழியத்தை முற்றிலும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் சகோதரர் நீர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாகவும் அப்பா அவர்களுடைய குடும்பத்தை உங்களுடைய இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையாம் கடவுளுக்கு தூய ஆவியின் துணையோடு எங்கள் ஜெபத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நாளைக்கு மறுபடியும் 6:30 மணிக்கு நாம வந்து பார்க்கலாம். God bless you all. A wonderful day. Thank you, praise Bye-bye. God, brother.